ஹலோ யூஸ் தமிழ்நாடு அட்மிஷன் 2025 டிஎன்ஏ 2025 நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜ். அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ரொம்ப முக்கியமான ஒரு காலேஜ்னு சொல்லலாம். அது காரைக்குடியில் இருக்கிற அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எந்த அளவுக்கு போயிருக்கு, தென் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, இந்த வருஷம் எந்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கவர்மெண்ட் காலேஜ்னாலே ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன்ஸில் இருக்கிற ஒரு ஃபியூ காலேஜஸில் உங்களுக்கு வந்து அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியும் ஒன்று. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கோடு வந்து 5901. சரிங்களா, இதுதான் காலேஜ் கோடு. ஆக்சுவலாக இந்த காலேஜ் கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் காரைக்குடியில், ஓகேங்களா, சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் காரைக்குடியிலேயே மெயின்லேயே இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு காரைக்குடி வந்து ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நியர்லி 3 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் காரைக்குடி இதிலிருந்து, ஓகேங்களா, காரைக்குடி ஜங்ஷன்லேருந்து, காலேஜிலேருந்து. தென் இந்த காலேஜோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.accetedu.in. இதான் வந்து இந்த காலேஜோட வெப்சைட்டு. இதில் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், ஓகேங்களா. தென் இந்த காலேஜோட டோட்டல் 5 கோர்சஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. இதில் NBA அக்ரிடேஷன்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. தென் ECN CSE NBA கிடையாது. ரிமைனிங் வந்து சிவில் மெக்கானிக்கல் EEE, ஓகேங்களா, 3 NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்கிறாங்க. 19 கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1952 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. காலேஜ் ஆரம்பிச்சது அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தென் இங்கே ஹாஸ்டல் அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் மட்டும்தான் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே இருக்குது. வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. மிஸ் பில் பார்த்தீங்கன்னா 200 rupees வந்து வரும். சரி, 2000 rupees. ரூம் ரெண்ட் 200 rupees, எலக்ட்ரிக் சார்ஜஸ் 250 rupees, காஷன் டெபாசிட் 5000, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் 5350 rupees வருது. ஓகேங்களா, கவர்மெண்ட் காலேஜில் ஹாஸ்டல் சார்ஜஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி இங்கேயும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா, சரி, நம்ம லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, லாஸ்ட் இயர் கட் ஆஃபில் நம்ம பார்க்க போகிறது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகேங்களா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இங்கே, ஓகேங்களா, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஓசி வந்து இங்கே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டபுள் இன்டேக். ஆக்சுவலாக இங்கே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 120 சீட்ஸு. இங்கே 120 சீட்ஸில் ஓசி வந்து உங்களுக்கு வந்து 172 வரைக்கும் போயிருக்கு லாஸ்ட் இயர். பிசி 166 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் 165, தென் எம்பிசி 160, தென் எஸ்சி 156, எஸ்சிஇ 136.5, எஸ்டி 126 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 187 168 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் EEE. இல்லை, EEE பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 120 சீட்ஸ் EEEயுமே. இல்லை, EEE பார்த்தீங்கன்னா உங்கள் ஓசி வந்து 185 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. பிசி வந்து 182, பிசிஎம் 180, எம்பிசி 177.5, தென் எஸ்சி 163, தென் சிஏ 136, தென் எஸ்டி 161.5 வரைக்கும் போயிருந்துச்சு. இந்த வருஷம் நம்ம 190 180 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஓகேங்களா, இசி பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 60 சீட்ஸ் தான். ஓகேங்களா, ஓசி வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 189.5 வரைக்கும் போயிருக்கு. பிசி 188, தென் பிசிஎம் 185.5, எம்பிசி 188, தென் எஸ்சி 178.5, தென் எஸ்சிஏ 152.5 வரைக்கும் போயிருக்கு. தென் இந்த வருஷம் நமக்கு வந்து 193 187 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஓகேங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இங்கே வந்து 60 சீட்ஸு 2001 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 191 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, லாஸ்ட் இயர் போயிருந்துச்சு. பிசி வந்து 189 வரைக்கும் போயிருந்துச்சு, பிசிஎம் 190 வரைக்கும் போயிருந்துச்சு, தென் எம்பிசி 189 வரைக்கும் போயிருந்துச்சு, தென் எஸ்சி 175.5, தென் எஸ்சிஏ 157 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருந்துச்சு. இந்த வருஷம் நம்ம வந்து 198 180 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 60 சீட்ஸ் 1952 ஆரம்பிச்சிது. இல்லை, ஓசி வந்து லாஸ்ட் வந்து 179 வரைக்கும் போயிருக்கு. பிசி வந்து 175, தென் எம்பிசி பிசிஎம் 169, தென் எம்பிசி 170, எஸ்சிஏ 161.5, எஸ்சிஏ 145, எஸ்டி 134 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 194 175 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது.
அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கோர்சஸ் வேணும். உங்களுக்கு மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஈசி வந்து டெஃபினட்டாக வந்து 190 அபோவ் கண்டிப்பாக நமக்கு தேவை, ஓகேங்களா. தென் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் 180 அபோவ் கண்டிப்பாக தேவைப்படுது. தென் மெக்கானிக்கல் சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் அப் டு 170 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா. அந்த அளவுக்கு டவுனில் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த கட் ஆஃப் ரேஞ்சஸில் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. உங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த ஈஸி வந்து 190 அபோவ் டெஃபினட்டாக தேவை. தென் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னா நம்ம 180 அபோவ் தேவை. தென் சிவில் அண்ட் மெக்கானிக்கல்னால் 170 அபோவ் நமக்கு தேவைப்படுது. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜ் டீட்டெயில்ஸ் தகவல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.